ஹலோ வாங்க இப்போ வந்து நம்ம பீஃப் பெப்பர் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு கையளவு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அவ்வளோதான் இதுக்கு. அடுத்து வந்து ஒரு மசாலா வந்து அரைக்கணும். 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 6 வரமிளகாய், பட்டை 2 துண்டு, ஏலக்காய் வந்து 2 துண்டு, எல்லாத்தையும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. நம்ம வந்து பீஃபை வந்து நல்லா வேக வச்சுருக்கோம். பீஃப் கூட வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வேக வச்சுருக்கோம். ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கியிருக்கு. இதோடு வந்து நம்ம 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வேக வச்சுருந்த பீஃபை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து பீஃப் வேக வைக்கலே வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பீஃப் வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அரை மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தேங்காய் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். அவ்வளோதான், எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில்.